பொடி மாஸ் சம்பூசா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெபுன் 2 பீஸ் தான் இன்றைக்கி அப்பப்போ செஞ்சுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை கட் பண்ணிவிட்டு மாட்டியாச்சு. இந்த இருக்கு பாருங்க 2 பீஸாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இடங்கள்லாம் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. நம்ம காலையிலே டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம். முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ கழிவுலாம் விடலை இடங்கள் எதுவுமே. இப்போ நோம்பு நேரம் வேறு இங்கே பாருங்கள் மழை. நேற்று நல்லா சரியான வெயில் அடிச்சிச்சு, இன்றைக்கி சரியான மழை. பொண்ணு வந்து காலேஜ் போயிட்டு வண்டியை வெளியே விட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் வேலை. நேற்று நைட்டு 8 மணிக்கு தரைவேற்ற ஊற்றி வரும்போது வேலை ஆரம்பித்தாங்க. ரோடு போட்டாங்களா என்னன்னு தெரியல, தார் ரோடு. பார்ப்போம். பொண்ணு வண்டி அது ரோட்டில் தான் நிற்கிது. இந்த இருக்கு பாருங்க. நேற்றுலாம் சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. காலையிலையும் டிராஃபிக் இருந்துச்சு. இந்த இருக்கு பாருங்க, இது ஃபுல்லாகவே ரோடு போட்டிருக்காங்க. இப்போ நிறைய வண்டி இருந்துச்சு. காலையில் எடுக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 50 பேராவது நின்றுருப்பாங்க வேலைக்கு. இந்த ரோட்டு வேலைக்கு இன்னும் வந்திருக்காங்களா அந்த ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த சைடு ஃபுல்லுமே வண்டி தான். அந்த சைடு ஃபுல்லாகவே வண்டி இருந்துச்சு. பெரிய பெரிய வண்டி இருந்துச்சு. அது மாதிரி அந்த சைடு இருந்துச்சு. பொண்ணு சொல்லிட்டு வெளியே நிற்கிட்டு வண்டி அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி வெளியே நிப்பாட்டி வச்சுருக்கு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்சா ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்கள், பொடி மாஸ் போட்டு சிக்கன் வைக்கல இன்றைக்கி. பொடி மாஸ் சம்பூசா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெபுன் 2 பீஸ் தான் இன்றைக்கி அப்பப்போ செஞ்சுக்கிறது. அது போக ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாலட் மாதிரி செய்கிறதுக்கு. இது பீன்ஸு வெண்டைக்காய் எல்லாம் ஃப்ரிட்ஜில் போட்டு ஒம்பாயிட்டு, அதனால் இப்போ கட் பண்ணணும். இது புதினா ஜூஸு. இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு புதினா ஜூஸு கழுவி தண்ணியில் ஊற போட்டிருக்கோம். இதுவும் சாலடுக்கு வெட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெளியே. இது பார்த்திங்கன்னா பருப்பு உடைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் தான் போடணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் வீட்டுக்குள்ளே போகணும். மணி பார்த்திங்கன்னா 3:30 தான் ஆகுது. அசர் தொழுதுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் போகிறேன்னா அந்த பையன் அப்புறமாட்டி போகலன்ட்டான். ஏன்னா வண்டியை நிறைய இருந்துச்சு. அங்கே வண்டி எடுக்க முடியாத நிலைமைக்கு இருந்துச்சு நம்ம வண்டியை. அதுக்கப்புறம் என்னென்னு போகணுன்னா அப்புறம் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்டேன், வண்டி எடுத்துகிட்டு போயிடலாமா வெளியே, எங்கள் வீட்டு ஸ்கூலுக்கு போகணும், அந்த பையன் போகணும் அப்படின்னு. அதெல்லாம் போயிடலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரில. அப்புறம் பாபா எதுவும் சொன்னாங்களான்னு தெரில. ஓனரு ஸ்கூல் போகலை, மெடிக்கல் மட்டும் போகணுன்னா அந்த மெடிக்கல் கூப்பிட்டு வந்து கொண்டு வந்து விட்டாச்சு. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2-3 நாள் ஆகிட்டு. அந்த பையன் போகவே இல்லை, என்னன்னு தெரியல. நம்ம கத்தாழை செடி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா முளைச்சி வந்திருக்கு. இப்போ தான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த குருத்தும் விட்ருக்கு உள்ள. மற்றபடி ஓனர் வீட்டில் இன்றைக்கி என்ன ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த அம்மா உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். உள்ளே போய் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. என்னென்னு தெரியல, நேரமாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஜூஸுக்கு கிளாஸு, பேரிச்சம்பழம், இது வந்து காவா குடிக்கிறதுக்கு, இது ப்ளைட்டு, உஷோவி மாப்பி சவி சோறுப்பா. காவா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அது உஷோ சோறுவா மாப்பி சவி. சிக்கனை வேக போட்டு வச்சுருக்காங்க. சம்பூசா கவர் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இந்த கவர் போட்டு வச்சுருந்ததில் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க. மேடம் பொண்ணு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. இப்போ என்னென்னா டேபிள் எல்லாம் துடைக்கணும். நம்ம காலையிலே துடைச்சிட்டோம், அந்த அம்மாவுக்கு தெரியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துணி அயன் பண்ண வந்துட்டோம் ஓனர் வீட்டுக்குள்ளே. கொஞ்சம் காலம் தான் துணி இருக்குது. நம்ம இதை அயன் பண்ணிவிட்டு நம்ம ரூமுக்கு போக வேண்டியதுதான். ஏன்னா மித்த வேலைகள்லாம் அந்த அம்மாவே பார்த்துக்கிடுவாங்க. எடுத்து வைக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சுது. மற்றபடி சம்சா எல்லாமே ரெடி பண்ணுறதா இருந்தால் அவங்களே பண்ணிடுவாங்க. பண்ணி என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட தருவாங்க. நான் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவேன். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம ரூமில் போய் என்ன நோம்பு திறக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி ரோஸ் மில்க்கு, இந்த ரோஸ் மில்க்கும் சப்ஜா விதை போட்டு ரெடி பண்ணி ஜூஸ் வச்சுருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா புதினா ஜூஸு, இந்த பாருங்கள் ரோஸ் மில்க்கு. நம்ம அன்றைக்கி அந்த கடையில் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா கொட்டைக்கல்ல, அதுதான் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மகரிப் தொழுதுட்டு வந்தாச்சு.
தொழுதுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நோம்பு கஞ்சி குடிக்கிறக்காண்டி நம்ம ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பாருங்கள் நோம்பு கஞ்சி, அது போக நோம்பு கஞ்சிக்கு தொட்டுக்கடை கடலை துவையல். இது கடலை துவையல் மாதிரி தெரியலையே, புளி துவையலா? இது புளி துவையலாம். அது போக பாருங்கள் சம்சா ரெடியாகி வந்திருக்கு ஜம்முன்னு. இது என்னது உருண்டையாக இருக்குது? என்னது ஜவுனா? இது வந்து ஜவுனில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல. இது வந்து பருப்பு வடை. என்ன ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்குது பருப்பு வடை? லைட்டுக்கு அப்படி தருதோ? லைட்டுக்கு அப்படி தருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுதான் நமக்கு இன்றைக்கி நோம்புக்கு சாப்பாடு. நோம்பு திறந்துட்டு இதுதான் நமக்கு இன்றைக்கி சாப்பாடு. நைட்டு நம்ம இதை சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து கறி வேண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து முறிஞ்சில் அந்த தெரிஞ்சவங்க இருக்காங்க, வேலை பார்க்குறவங்க. அவங்கள்ட்ட போன மட்டும் கேட்டிருந்தோம், ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. கறி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சொல்லுங்க அப்படின்னு. கறி இருந்ததுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டோன்னா கறி இருக்குது வந்து வாங்கிட்டு போங்கன்னாங்க. எத்தனை கிலோ இது? 2 கிலோவா? எவ்வளோ 1 கிலோ? 1 கிலோ 30 ரியல். இப்போ கவரில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம பார்சல் போட்டு வச்சாச்சு. இப்போ கொண்டு போய் ஓனர் வீட்டில் போய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வச்சுட்டு நம்ம தொலைவு கிளம்ப வேண்டியதான். அது போக பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுது அந்த இது, அந்த முறிஞ்சில் எத்தனை மணிக்கு ஓப்பனு? காலையில் 10 to 10 to 7? அப்படியா? இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ நோம்புனால காலையில் 10 to நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்தீங்கன்னா அவங்க 11 மணி ஆகுது. மேடம் வந்து ஒரு சேர் எப்போ முதல்ல உட்காந்து குரான் ஓதுவாங்க, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஆச்சுன்னா, இப்போது வெல்டிங் வைக்கணும், ஏதாவது கடை இருந்தால் பாரு, மும்மூர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் சொன்னேன், இங்கே எதுவும் வெல்டிங் கடைலாம் தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். திரும்ப அவங்களா ஒரு ஃபோனில் போய் ஒரு லொக்கேஷனை போட்டு திரும்ப நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்தாங்க. மேடம் வந்தாங்க எங்கள் கூட. வந்துட்டு அந்த சேரையும் கொண்டு வந்து அந்த கடையில் கொண்டு காமிச்சதுக்கு இங்கேனக்குள்ள எதுவுமே இல்லை, நம்ம ஏரியாவில் எதுவுமே இல்லை. அது எங்கே இருக்குமோ, சனியாக்கிட்ட இருக்குமோ வெல்டிங். அங்கே போகணும். எப்படி இங்கே 40 கிலோமீட்டர் வரும். இந்த இதை இங்கேக்குள்ள சரௌண்டிங்கில் எதுவுமே இல்லை வெல்டிங் கடை. கடைசியில் அங்கே போய் கொண்டு போய் அந்த சேரை கொடுத்து கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம சும்மா இருப்போமா, நம்ம ஒரு ஐடியா கொடுத்தாலும் இப்போ 2வது மட்டும் அலைஞ்சி கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா எனக்கு எக்ஸ்ட்ரா வேலையா அப்படி சொல்லு. நான் தான் சும்மா இருக்காமல் ஒரு ஐடியா கொடுத்தேன், இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த கம்பு வரும்ல, பைப்பு ஸ்டிக்கு இரும்பில், அந்த பைப்பை கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தோன்னா அப்போ கொடுத்து வெட்டி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் கடைக்கு. நம்ம ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான், அந்த ப்ரைவேட் ஆஸ்பத்திரி வரும் பார்த்திங்கன்னா, அது பக்கத்துலேயே இருக்குது. அந்த அது வந்து இந்த இது டோர் போடுற கடை, அலுமினியம் டோர். இப்போ அந்த கடையில் கொண்டு போய் அவசரத்துக்கு வெட்டிட்டாங்க 2 பைப்பையும். பின்னாடி கிடக்கு, உங்களுக்கு அந்த கடையில் போய்ட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சகர் சாப்பாடு வேறு ரெடி பண்ணணும். நம்ம நோம்பு கஞ்சி குடித்தோமா, நோம்பு திறந்துட்டு நோம்பு கஞ்சிலாம் குடித்தோம். அப்புறம் தராவியே போனோம், அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா இங்கே வேலை வந்துருச்சு. மேடம் வந்து கூப்பிட்டு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அதிலே டைம் போயிடுச்சு. கறி வெந்தாப்புல கிடக்கு அடுப்பில், குக்கரில் பருப்பு வெந்தாப்புல கிடக்கு. இன்னும் ஒரு வேலையும் முடியலை. இனிமேல் போய் சமைச்சி வச்சுட்டு திரும்ப படுத்துட்டு திரும்ப சகருக்கு எந்திக்கணும். இந்த வேலையை முடிச்சுட்டு போகணும். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன வேலைகள்னு பார்ப்போம். நம்ம வீட்டு வேலைகள் தான் இருக்கும்னா, மேடம் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மழை இன்றைக்கி சரியான மழை வேறு. இன்றைக்கி ரியாத்தில் நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக ஒரு மணி நேரமாக பெஞ்சிருக்குமா. நல்லா கிளைமேட்டும் செமையாக இருந்துச்சு. இடி மின்னல் பார்த்திங்கன்னா சரியான இடி மின்னல். 1 மணி நேரம் இஷா தொழுகைக்கு ஆரம்பிச்சு இதில் என்ன தராவியா முடிஞ்சோடனே விட்டுச்சு. நான் கிளம்ப நம்பர் ஹோட்டலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். சரியான அவ்வளோ பரும்பரும் துளி செமையா விழுந்துச்சு. அது மழை காஃபி வேற வந்துச்சுல. ஆமா, காஃபி. அதான் காஃபி வாங்க போனோம்ல, அப்பதான் காஃபி வாங்க போகும்போது காஃபி தான். தராவியா முடிச்சுட்டு வந்தோடனே பொண்ணுக்கு வந்து காஃபி வாங்க போயிடுவாங்க. காஃபி வாங்க போகும்போது தான் செம மழை. இந்த இடத்துல இந்த பைப்பு தான். இந்த பைப்பு வந்து அந்த சேரில் வரும். நம்ம வந்து இதை கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டோம். திரும்ப என்ன செஞ்சு அந்த பைப் வந்துருக்கு பாருங்க, வீட்டில் கிடந்துச்சு. அப்போ அந்த பைப்பில் செய்வோம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி அப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னாங்க. 2 சைடுக்கும் வைக்கணும் வெட்டி, இதே அளவுக்கு வெட்டி இதில் வச்சு கொண்டு வா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த இருக்கு கடை, இந்த இருக்குல்ல அந்த கடை தான். கடை தெரியுதா? கடைக்குள்ளே வந்தாச்சு.
இந்த இருக்குல்ல இந்த கடை தான். இதில் வந்து பைப்பு ஃபுல் அந்த டோர் பண்ணுற கடை இது. شوفي هذا سوي قصر مغاس هذا في بيت شوفي இந்த அளவுக்கு வெட்டி வாங்கணும். இது ஃபுல்லாக அவ்வளோ கண்ணாடி டோர் போடுற கடை அந்த பாருங்க. இந்த லைன் ஃபுல்லாக இதான் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதை வெட்டி வாங்கிட்டு நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை கட் பண்ணிவிட்டு மாட்டியாச்சு. இந்த இருக்கு பாருங்க, 2 பீஸாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். தெரியுதா நீல கம்பை? இது வந்து அலுமினிய பைப்பு. நம்ம சொன்னனால மேடம் ஓகே சொல்லிட்டு இப்போ வெளியே கொண்டு போனால் எப்படியும் 50 ரியாலுக்கு மேலேயே கேட்பாங்க. இது ஒரு 20 ரியால் கேட்டாங்க, கொடுத்தாச்சு. இது 2 பைப்பையும் கட் பண்ணி போடுறதுக்கு 20 ரியால் கேட்டாங்க. ஏன்னா அது வெறும் இந்த கட்டாப் மிஷின் வச்சு தான் கட் பண்ணாங்க. சும்மா சப்போர்ட்டுக்கு இப்போதைக்கு இருக்கட்டும்னு இந்த பைப்பை சொருவி வச்சுருக்கோம். இப்போ அந்த சேரில் கொண்டு போய் மாட்டணும். மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மாடிக்கு வந்தாச்சு. அந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க. அந்த பாருங்க, காவா சாப்பாடு, அப்புறம் அந்த குழம்பு கூட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க. சகருக்கு 1 மணிக்கெலாம் இங்கே சாப்பிட்ருக்காங்க. நம்மளை மாதிரிலாம் சாப்பிட மாட்டேங்காங்க. 1 மணிக்கெலாம் சகர் சாப்பாடு சாப்பிட்டு படுத்துடுறாங்க. இப்போ மேடம் ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இந்த இருக்கு பாருங்க, இந்த சேர் தான். இந்த சேரை தான் இப்போ நம்ம கொண்டு வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். குரான் வச்சு இதில் ஓதுவாங்க. கொடுத்தாச்சு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரூம் போய். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி பாருங்கள் 1 மணி ஆகிட்டு. நம்ம இப்போ தான் மேடம்க்கு அந்த இது கட்டில் சரி பண்ணிட்டு ஏதாவது ரிப்பேர் பண்ணி பார்த்துடலான்னு பார்த்தா அவங்க கடைசியில் மாட்டி கொடுத்தாச்சு. ஒரு வழியாக மாட்டி கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சகருக்கு சாப்பாடு இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. எல்லாம் அடுப்பில் கிடக்கு. இன்னும் ரெடி பண்ணிவிட்டு படுத்துட்டு அப்புறம் 3 மணிக்கு எந்திரிக்கணும் நம்ம சகர் வைக்கிறதுக்கு. நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்னாலும் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கால் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.